ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் மகாலய அமாவாசை திதி. பிரபஞ்சத்தில் வழக்கத்தை விட இரையாற்றல் இந்த நாளில் அதிகமாகவே இருக்கும். முன்னோர்களின் வருகை, குலதெய்வத்தின் வருகை இந்த நாளில் இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த நாளில் நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு பிரபஞ்சத்திடம் நம்ம என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது கிடைக்கும். நம்முடைய கடன் சுமை தீர்வதற்கு, செல்வ செழிப்பில் உயர்ந்தவர்களாய் மாறுவதற்கும் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மாதத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த அமாவாசை திதியில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு திருஷ்டி சுற்றி போடுவோம். ஒவ்வொரு அமாவாசை திதியிலுமே திருஷ்டி கழித்தல் நம்முடைய கஷ்டங்கள் நம்ம விட்டு விலகும் அப்படிங்கிறதும் நம்முடைய நம்பிக்கை. எப்பொழுதும் அமாவாசை அன்னைக்கு நம்ம திருஷ்டி சுற்றி போடுவோம். கல்லுப்பு சுற்றி போடலாம், மிளகாய் கல்லுப்பு, கடுகு இதை 3 பொருட்களையும் சுற்றி போடலாம். இல்லை வெறும் கற்பூரத்தை ஏற்றி கூட சுற்றி போடலாம். எலுமிச்சை பழத்தை சுற்றி அதை 2ஆக நறுக்கி 2 திசைகளையும் தூக்கி போடலாம். கண் திருஷ்டியை இது முழுமையாக நீக்கும். உங்களுடைய குடும்பத்தில் என்ன வழக்கமோ அதை பின்பற்றி உங்களுடைய கண் திருஷ்டியை கழிச்சிடுங்க. அப்போ தான் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு எந்த தடங்களும் வராது. பரிகாரம் முழு பலனை நமக்கு கொடுக்கும். கண் திருஷ்டி இந்த விஷயத்திற்கும் தடையாக நிற்காது. இன்று இரவு நிலைவாசல் கதவை நீங்கள் சாத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு சின்ன கிண்ணத்தில் ஏதாவது ஒரு இனிப்பை எடுத்துக்கோங்க. அந்த இனிப்பை உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு மனப்பூர்வமாக வேண்டிக்கோங்க. எங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போகணும், கர்மா குறையணும், வருமானம் பெருகணும், இப்படி எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு இந்த இனிப்பு பொருளை நிலைவாசலில் 2 பக்கத்துலேயும் போட்டுருங்க. நிலைவாச கதவை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் தூங்க போங்க. இதுதான் பரிகாரம். அமாவாசை இரவில் பசியோடு நம்ம வீட்டை நோக்கி வரக்கூடிய எறும்பு, வண்டு, சின்ன சின்ன பூச்செல்லாம் இந்த உணவை சாப்பிட்டு நம்மளை வாழ்த்திட்டு போகும். நமக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கர்ம வினைகள் எல்லாமே தீரும். மற்ற நாளில் அன்னதானம் செய்கிறத விட இந்த அமாவாசை திதியில் அன்னதானம் செய்கிறதுங்கிறது பல மடங்கு புண்ணியத்தை கொடுக்கும். உங்களுடைய நல்ல நேரம் ஒரே ஒரு எறும்பு இந்த இனிப்பு பொருளை எடுத்து சாப்பிட்டாலும் 1000 எறும்புகளுக்கு அன்னதானம் அளித்த புண்ணியம் நம்மளை சேரும். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ஒரு முடிவுக்கு வரும். நமக்கு தேவையான செல்வ செழிப்பும் நம் வீடு தேடி வரும். முன்னோர்களின் பரிபூர்ண ஆசியும் நமக்கு கிடைக்கும். நாளை காலை நிலைவாசலில் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய இனிப்பு பொருட்களை வழக்கம் போல் நீங்கள் வெளியில் போட்டுருங்க. தூள் செய்யப்பட்ட வெல்லம், வெள்ளை சக்கரை, நாட்டு சக்கரை, இப்படி எது வேணாலும் நீங்கள் இந்த இனிப்பு பொருளாக வைக்கலாம். இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த மகாலய அமாவாசையில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை உண்டு பண்ணும். பித்ருக்களோட ஆசி நமக்கு முழுவதும் கிடைக்கும். நம்முடைய குடும்பத்தின் தலையெழுத்தை மாறும்.